அப்படியானால் தூதுவா எந்த ஊர்தான் வந்தாலோ அந்த ஒரு நாள் எந்த எந்த ஊர் வந்தாலும் அந்த ஊர் வரமாட்டேன். முன்னொரு நாள் எந்தனைக்கு சரி முகத்தில் போட மஞ்சள் இல்லை, தலையில் தேய்ப்பதற்கு ஒரு கை எண்ணெய் கூட தந்தார்கள் இல்லை. எது அடுத்த ஊருக்கு வரச்சுல எண்ணெய் கொண்டு வருவாங்களோ வரக்கூடாதோ? சரிபடி அதனால அந்த ஊருக்கு வரமாட்டேன். சரி சரி வந்து கூப்பிட வந்திருக்கா. ஆமா அப்படி வர்றதா இருந்தா பவுன் பேசினால் வரப்படும். அதாவது தாயா பிள்ளையாக இருந்தால் கூட வாயும் வயிறும் வேறதானே வேறதான். அதனால பவுன் பேசினால் வருவேன். சரி பாட்டி பேசலாமா? பேசலாமா. சரி அப்படியானால் ஏ வாட்டி உனக்கு ஒரு களஞ்சி பொந்தாரேன் பாட்டி என்ன ஒரு பவுனுக்கு வரமாட்டேன். அம்மா 2 பவுனுக்கு வரமாட்டேங்கிற. ஆமா சரி 3 பவுனு என் முத்தத்தில் தூத்து எடுப்பேன். ஆமா உன் முத்தத்தில் என்ன பொண்ணா விளையுது, முத்தத்தில் என்ன தங்கமா விளையுது. பேராண்டி என் வீட்டுல ஒரு 100 ஆடு மாடு மேயுது. அது காட்டோடு மேய்ஞ்சிட்டு ராத்திரி நல்ல சாதம் போடும். ஒரு வண்டி 500 ரூபா. ஒரு வண்டி 500 ரூபாயா? ஆமா சரி அப்போ எனக்கு ஒரு 5 வண்டி அனுப்பி வை. எதுக்கு? எனக்கு வேலை செய்யதான் வண்டி. ஆமா வண்டி இப்ப 40,000 வேணும். நீ வண்டி என்ன சொன்னா? ஒரு வண்டி 500 ரூபா தானே சொன்னா. பேராண்டி ஒரு வண்டி 500 ரூபா சொன்னேன். அத அள்ளுவடி அந்த வியாபாரத்தை நான் பாத்துடுவேன். அப்படியானால் 3 பவுன்னாலே உன் முத்தத்துல தூத்தெடுப்பேங்கிற. ஆமா சரி அப்ப 4 களஞ்சி அது ஏமா அரிசி பிடிக்கானுமா வரமாட்டா. அப்ப 5க்கு அசூலூர் இல்லாம வர மாட்டேன், உள்ளூர்ல பாத்துருவேன். ஓ அயலூர் வர மாட்டா. ஆமா ஏ வாட்டி எப்படியான உனக்கு 6 களஞ்சி பொம்பா பாட்டி 6 பவுனுக்கு வர மாட்டியா? சரி 7 வரமாட்டேன். 7க்கு வர மாட்டியா? ஆமா 8 இளைய மக அரிசி பெட்டி. ஆமா வரமாட்டேன். பாட்டி உனக்கு பொம்பளை பிள்ளைங்க தான் எத்தனை? 8 பேர். ஆமா சரி 8 பேரையும் இல்ல யார ஊருட்டு கடத்திட்டேன். எங்க கொண்டு கடத்தினா? ஏதாவது கடலுக்குள்ள குண்டுக்குள்ள குழிக்குள்ள கொண்டு கடத்திட்டியா? எங்க வீடு கடத்தல 7 பிள்ளை கல்யாணம் முடிச்சு நான் கொடுத்துட்டேன். இன்னும் ஒரே ஒரு பிள்ளை இருக்கா லட்சணமா செல்லக்குட்டி கடைசி குட்டி. சரி அப்ப நீ போய் மருத்துவத்தை பாரு. உன் பிள்ளை எங்க நான் பாத்துக்கிறேன். காலை முடிச்சு கொடுவேன். ஆமா நான் போனவன் இந்த பிள்ளைய கவனிப்பாவலாம். ஏன் நான் பார்த்தா ஆவாதா? ஆகாது. சரி அப்படியானால் 10. ஆமா ரெடி 10ன்னா வருவா. கூட ஒரு ஏன்னா 9 பவுன் சொன்னான். கூட ஒரு பொண்ணு வைத்தா அவன் குடி மோசமா கட்டு போயிருன்னு கேட்டா. சரி 10 சரி வருவியா? பார்த்தால் அந்த பாட்டி உடனே என்ன செய்கிறாள் பாருங்கள். 10 களஞ்சி என்ற போது முன்னே ஒரு
களைஞ்சி எந்த போது அழகான ஒரு பட்டு புடவை எடுத்து கட்டினாள். காஞ்சிபுரம் பட்டு. ஆமா. கொட்டாம்பட்டியை கையில் எடுத்தாள். சரி. கொப்புல இருக்கிற கத்தி எடுத்தாள். அந்த கொப்புல இருக்கிறது அந்த ஊர்ல இருக்காதா? அந்த ஊர்ல கத்தி இருக்கு, இல்லன்னு சொல்லல. எப்படின்னு பாருங்க. என்ன, ஒரு சில வீட்டுல ஒரு வேலைக்கு ஒரு ஆளை கூட்டு போவாங்க. அம்மா கூட்டு போது என்ன சொல்லுவாங்க? என்ன, உனக்கு 50 ரூபாய் சம்பளம் தரேன் அப்படின்னு வேலைக்கு கூட்டு போவாங்க. கண்டிப்பா கூட்டு போய் நல்ல வேலையை வாங்குறது, நல்ல உழுக்க தடையிடுவான். அப்புறம் பின்பு வீட்டுக்கு அனுப்பும் போது என்ன சொல்றது தெரியுமா? 30 ரூபாய்க்கு வச்சுக்க. ஆமா, நீ கிட்ட வேலைக்கு இவ்வளவு போதாதா? 30 ரூபாய் கொண்டு போய் 20 ரூபாய் போக்கு. ஆமா. அப்படியானால் சரி, இந்த பாட்டிக்கு என்ன சொல்லுவாங்க? இங்க 10 பவுன் பேசி இருக்காங்க. அம்மா அங்க போய் 8 பவுன் சொன்னாக்கினா பாட்டி என்ன செய்வா? என்ன, இங்க இருந்து கத்தி கொண்டு போலாம், கொப்புல இருக்கு. அம்மா அந்த கத்தியை கொண்டு நேரே அடுப்பு தணல்ல கொண்டு வச்சிருவா. எதுக்கு? எதுக்கு? இந்த கத்தியை கொண்டு அடுப்பு தணல்ல வச்சதும் சரி, அந்த குழந்தைக்கு அங்கு கொப்பாட நோய் விழுந்துருமா. எனக்கு சின்ன வந்துச்சா? அப்படியா? அப்போ உங்க அம்மா அப்ப அதனால வந்திருக்குமோ? ஆமா. சரி, உடனே என்ன செய்வா? பாட்டி கொண்டு கத்தி அடுப்புக்குள்ள வச்சிருவா. ஆமா, கொப்பாட நோய் வந்துவிடும். சரி, உடனே என்ன சொல்லுவாங்க? ஏன் மருத்துவத்தை எங்க பாரு. ஆமா, ஓட அழைச்சிடுவாங்க. ஆமா, அப்படின்னு தேடுவாங்க. ஆமா, அப்போ வேலை குறை இருந்தால்தான் கூலி கரெக்டா கிடைக்கும், கூலி குறை தீரும். ஆமா, அதான் கொட்டாம்பட்டியை கையில் எடுத்தாள், கொப்புல இருக்கிற கத்தி எடுத்தாள், கூலவால் நாய் பிடித்தாள், தன் பூனை பாட்டி ஒரு அடி முன்னால எடுத்து வைக்க. சரி, அவளுக்குள்ள நடக்கிறா, தள்ளாடி தடுமாடி. அப்பதான் பார்த்தா குருவன் சொன்னா, ஏ பாட்டி, என்ன நீ இப்படி நடந்து வந்தா அரசூர்வதி எப்போ வரப்போற? எப்போ வந்து பிரசவம் பார்க்க போற? அதனால உனக்கு ஒரு ஆணை ஒன்று கொண்டு வந்து யானை மேலே உன்னை தூக்கி வைத்து அழகா உன்னை கூட்டு போட்டுமா பாட்டி? நீ யானை தூக்கி வைக்கும் போது, ஆமா, யானை அப்படி அசைஞ்சு அசைஞ்சு போகும்போது உடம்புல அசைஞ்சு போய்யா. சரி, அது வேண்டாம். அழகா ஒரு குதிரை ஒன்று கொண்டு வர்றேன். சரி, அந்த குதிரை மேல உன்னை தூக்கி வச்சு அழகா கொண்டு வரேன். அப்படி குதிரை மேல உன்னை வச்சுக்கிட்டு டச்சிக் 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 நீ நம்ம 2 பேரும் போறோன்னு வச்சுக்க, எவ்வளவு அழகா ஓடும் தெரியுமா? பேராண்டி என்னை தூக்கி குதிரை மேல வச்சு நீ போகும்போது, ஆமா, குதிரை டச்சிக்கு டச்சிக்கு போவோம். ஆமா, என் உடம்பு டச்சிக்கு டச்சிக்கு குலுங்கி போவோம். அப்படியா? ஆமா. சரி, அப்படியானால் பாப்பா நடந்தே பேசிட்டு போகலாம். என்று அழகாகவே அம்மா இலையால் தான் நடந்து சரி எங்கே வருகிறாள்? எங்க அம்மா அரசூர் வதியிலே வந்து சேருகிறார்கள். அப்படி அரசூர் வதியிலே வந்து சேரக்கூடிய அழகான ஒரு நேரத்தில் அந்த பாட்டியானவள் மருத்துவம் சேடி பெண்களை பார்த்து சொல்லுகிறாள். எப்படி? அம்மா சேடிகா, என்னம்மா சேடிங்க வாங்கடி. என்னம்மா? ஏ சேடிகா, இதோ பாருங்கள் அம்மா, எண்ணெய் ஓதி வைத்திலிட எண்ணெய் காலம் வேணும் பிடித்திருந்து பார்ப்பதற்கு பிடிக்கையரோ சாய்ந்திருந்து பார்ப்பதற்கு பிடித்திருந்து வார்ப்பதற்கு ஒரு பிடி கயிறு ஒண்ணு போட்டிருக்கீங்களா? எண்ணெய் ஓதி வைத்து இட அழகான ஒரு கிண்ணி களம் ஒன்று தாருங்கள். என்னது சில்வர்ல? எவ சில்வர்? அம்மா அது எனக்கு வேண்டாம், 4 நாளையில வெடிச்சு போகும். சரி, எனக்கு வேண்டாண்டி. அப்ப ஒரு வெளியில வச்சிருக்க, வெள்ளிலே வேண்டாம். ஏன் உங்க வீட்டு அப்பன் சொத்து முதலா போகுது, தங்கத்துல கொண்டு வைங்கடி. சரி பாட்டி, நான் வச்சாச்சு. சரியா? அப்படியானால் இப்படி அழகாகவே ஒவ்வொரு பொருளும் கேட்டு
எண்ணெய் கிண்ணத்தை கரத்திலே வாங்கி ஆமா அந்த எண்ணெய் அழகாகவே ஓதி ஆமா பெண்கொடியாகிய ஆ, முத்து பிள்ளை வயிற்றிலே ஆமா மெதுவா போட்டு அப்படியே நீவி விடுகிறார். ஆ, நீவி விடக்கூடிய ஒரு நேரத்தில் ஆ, இந்த முத்து பிள்ளையானவள் ஆமாம் பிரசவ வேதனையில் சரி அப்படியே புலம்புகிறாள். எப்படி எப்படி புலம்புகிறாள் பாருங்கள். எப்படி அம்மா அவள் ஆகோ என்ன அழுவாள் மெத்த மருத்துவமே அந்த மருத்துவம் அழகாக எண்ணெயை ஊதி முத்து பிள்ளை வயிற்றிலே போட்டு அழகா நீவி விடுற பாருங்க. சரி அதே நேரத்தில் முத்து பிள்ளையானவள் அம்மா பிரசவ வேதனை தாங்க முடியாமல் ஆ, ஆகோ என அழுவாள். அவ அதனை கதறி விழுவாள். ஓகோ மருத்துவமே ஆஹா இது உனக்கு அபயம் என்பாள். ஆமா பொன்போல் முகம் வேற்பாள். ஆஹா புவி மேலே புரண்டு அழுவாள். அதானே இந்த புவியை படைத்தோனே அம்மா ஒரு பொல்லாங்கல்லவோ செய்தாய். அதானே நஞ்சோ நடுவயற்றில் ஆ, இந்த நாதன் தரித்தார் போல் அம்மா இடையாகிய துடையும் சரி கடை வயிறும் நோகுது தெய்வமே ஆமா அப்படின்னு சொல்கிறாள். ஆமா ஏ செடிகா என்னம்மா செடிக வாங்கடி என்னம்மா செடிகா ஆ, அடி கொஞ்சம் தாங்கி பிடிங்கடி தாங்கி பிடிங்க. அம்மா உங்களுக்கு தாங்கி பிடிக்காமம்மா கீழே ரெண்டு முடிச்சு கேளுமா ஆமா நாங்க ஒதுக்கியா இருக்கோம் ஆமா நீங்க இப்ப இப்படி இருக்கீங்களா பாரு, நான் அப்படி குண்டாவா இருக்கு. சரி இந்த சரியா தாங்கி பிடிக்க சொல்லுவோம் ஏ செடிகா அம்மா அம்மா எம்மா இதோ பாரும்மா. நமக்கு சோற விடுங்க எடி 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 ஏமா சோற விடுங்க எது வயிற்றுக்கு இது என்ன சோடா? உப்பு சோடா உப்பு சோடாவை நீ குடி. ஆமா பன்னீர் சோடா இருக்காடி? பன்னீர் சோட கடலை கூட்டியாச்சம்மா அம்மா ஆ அப்படியானால் அம்மா செடிகா ஆமா இதோ பாரம்மா என்னால் தாங்க கூட முடியவில்லை எடி. அதானே எடி செடிகா என்னம்மா சாகுவது நிச்சயம்தா நிச்சயம்தா. சாமிக்கு தான் நெருங்கடி நெருங்கடி. அதே சாகுவது நிச்சயம் அவள் நிச்சயம்தா. அங்கே சாமிக்கு அங்கமெல்லாம் ஆமா புகழி ஆமா அந்த அட்டியலை சொல்லம்மா சொல்லு கழட்டிடுங்கள். அழைத்து சொல்லு அட்டியலை கழட்டிடுங்கள். அணிந்திருந்த
அம்மா முத்து பிள்ளையானவள் துடி துடித்து அழுகின்றாள். ஆ ஐயோ தெய்வமே, ஏம்மா 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 என் செடிகா என்னம்மா சாகுவது நிச்சயம்தான். அந்த அருளாரு கூப்பிடுங்கம்மா. எடி அந்த சாமிக்குத்தான் நேருங்களடி. ஆமா எடி ஆ பாடகம் அணிந்திருந்த பாதம் ரெண்டும் நோகுதடி. ஆமா எண்டி என்னம்மா பாடகத்தை கலட்டிடுங்கோ, சரி அந்த பரமனுக்கு நேர்ந்திடுங்கோ. ஆமா அவருக்கு நேரடியா அந்த பாதை ஏன் கையில போடுங்கம்மா. எண்டி என்னம்மா மோதிரம் அணிந்திருந்த மொழிகளெல்லாம் நோகுதடி. அவ மோதிரத்துக்கு அடுத்து யாரு தந்துருங்கம்மா. கலட்ட கலட்ட வரமாட்டேங்குது. அது வர நான் கத்துக்கிறோம்மா. யாரு? அம்மா நான் நீ கலட்டியா? அம்மா ஆ எடி என்னம்மா அட்டியில் அணிந்திருந்த சரி அடிகளுக்கு நோகுதடி. அம்மா ஏடி என்னம்மா எடி இந்த அட்டியலை கலட்டி ஆ அந்த அரணாருக்கு நேருங்களடி. இந்த அடிலையா ஆமா போடுங்கம்மா. நாங்க யாருக்கும் எப்ப கத்துன்னே இருக்கோம். ஆமா நீ எப்பவும் வச்ச கண்ணு வாங்காம அதான் பாத்துட்டு இருக்க. ஆமா நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். சரி அடியே செடிகா, என்னம்மா ஐயோ தெய்வமே, பிள்ளை பெற்றதாய்மார்கள் ஆ என்று எனக்கு பிழைப்பதற்கு புத்தி சொல்லக்கூடாதா? அப்படியே சொல்லாதம்மா. முத பிள்ளைக்கு அப்படிதாம்மா இருக்கும். ஆமா முத பிள்ளைக்கு அப்படித்தான் இருக்குங்கிறான். ஏம்மா எடி 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 ஏம்மா ஏம்மா ரொம்ப துடிக்காதுங்கம்மா. ஆமாம்மா. ஏம்மா நாளைக்கு பாட்டுருக்கம்மா. எங்களே பயக்காட்டி விட்டுவிடுவோமா. ஏம்மா எடி செடிகா, என்னம்மா இப்படியெல்லாம் வரும் என்று தெரிந்திருக்குமே, ஆனால் ஆமா நான் குழந்தை வேணும் என்று கேட்டிருக்க மாட்டேனடி. இப்படி கோயில் கோயிலா போய் தவறு இருக்க மாட்டேன்னு. ஆமா ஆ. எடி செடிகா, ஆஹா. மன்னவரை கூப்பிடுங்கோ, அப்படி மதிமுகத்தை நான் பார்க்க. கூப்பிடுங்கோ, கடந்த உயிரோடு என்று சொல்லி முத்து பிள்ளையே. என்ன சொல்லி கொடுத்ததில்லை. ஏங்கி ஏங்கி நான் அழுதேன். என்ன சொல்லி கொடுத்ததில்லை. என்று சொல்லி முத்து பிள்ளையே. எடி செடிகா, என்னம்மா நான் சாகுவது நிச்சயம் தண்டி. அப்படியே சொல்லாதுங்க அம்மா. நான் ஒருபோதும் பிழைக்க மாட்டேனடி. அம்மா அப்படி சொல்லாதுங்க அம்மா. இல்லையடி. அம்மா ஆ, ஏம்மா எனக்கு முதல்ல அப்படிதாம்மா இருந்துச்சு. ஆமா நான் இப்ப 12 பிள்ளை வச்சிருக்கேம்மா. எம்மா பிள்ளை பெற்ற தாய்மார்கள் ஆ. நான் பிழைப்பதற்கு ஒரு வழியை சொல்லக்கூடாதா? அம்மா அழாதுங்க அம்மா. என்னடி நீங்க அழகு. எடி, என் கணவனை எங்கே? அவர் முத்தாரம் கோயில் ஞாபகத்துட்டு இருக்காரு. மன்னனை கூப்பிடுங்கடி. ஆ, அவருடைய மதிமுகத்தை நான் பார்க்க. சரி என்னுடைய கணவனை கூப்பிடுங்கடி. அம்மா. ஏடி என்னம்மா எனக்கு நம்ம கை குழந்தையே வேண்டாண்டி. அம்மா அப்படி சொல்லாதீங்க அம்மா. உங்களுக்கு 2 பிள்ளை பிறகும்மா. எடி செடிகா, என்னம்மா இப்படியெல்லாம் வரும் என்று தெரிந்திருக்குமே, ஆனால் சரி கருவாக ஜெனிக்கும் போது கருமருந்தை திந்தேனில்லை. உருவாக ஜெனிக்கும் போது ஒரு வழிய பார்த்தேனில்லை. உருவாக ஜெனிக்கும் போது ஒரு வழிய எடி செடிகா, இப்படியெல்லாம் வரும் எனக்கு கொஞ்சம் கூட தெரியாமல் போய்விட்டதடி. அதானே செடிகா, என்னம்மா இப்படியெல்லாம் ஒரு வழி வரும் என்று தெரிந்திருக்குமானால் சரி. எனக்கு குழந்தையே வேண்டான்னு நினைச்சிருப்பனடி. அன்னைக்கு கொஞ்சம் கருமருந்து அரைச்சி குடிச்சிருப்பேன் அம்மா. கருவாக ஜனிக்கும் போது ஆமா நான் கருமருந்தை தின்றேன் இல்லை. அதானே உருவாக ஜனிக்கும் போது அம்மா. உருவழிய பார்த்தேன் இல்லையடி. அதானே ஏடி என்னம்மா. ஏடி, என்னுடைய கணவனை கூப்பிடுங்கடி. அம்மா அவர் முத்தாரம் கோயில் ஞாபகம் போட்டுருக்காருமா. அம்மா, ஆ கணவன் உண்டால் போதும் அம்மா, அதானே கை குழந்தை வேண்டாம் அம்மா. ஆ மன்னன் உண்டால் போதும் அம்மா. ஆமா ஏடி என்னம்மா. காரடி இடுப்ப தாக்குதான். ஏம்மா, நான் இடி இடிக்கேன். ஏடி சற்று தாங்கி பிடிங்களடி. ஏமா நில்லுப்பா. அவங்க எப்படி ஆடுற ஏடி கொஞ்சம் பெருஞ்சிரத்தை வறுத்து தண்ணியை கொடுங்கடி. எப்படி ஆடுற எங்க பிடிக்க எப்படி ஆடு எப்படி கடைக்காவது அறுத்து கொடுப்போமா? எதுக்கு? வேண்டாம்மா வேண்டாம்மா.
காடி காடி ஆமா தோல் தேவையா அவங்க அரைச்சி கொடுங்க. கடுகு அரைச்சு கொடுக்க கூடாடி, பெருஞ்சீரகத்தை வறுத்து தண்ணி ஊத்தி அவிச்சு கொடுக்கணும். மொத்தம் பிரசவ வேதம்னா உடனே வந்துரும்டி, குழந்தை உடனே பிறந்துரும். இல்ல நேத்து முன்னாடி பிள்ளை பத்தி எப்படி சொல்லுவாங்களா? ஆமா ஏண்டி என்னம்மா இப்படி எல்லாம் வரும் என்று எனக்கு கொஞ்சம் கூட தெரியாமல் போய்விட்டதடி அதானே என்று ஏங்கி ஏங்கி அழுது அம்மா எப்படி அழுது கொண்டிருக்கிறாள் பாருங்கள். எப்படி முத்து போல கண்ணீர் ஒருபோதும் நான் பிழைக்க மாட்டேனடி, சாகத்தான் போகிறேன். ஏன்னா பேர்காலம் என்றால் பெண்களுக்கு மறுபிறவி என்று சொல்லுவார்கள். இப்ப அதெல்லாம் கிடையாதம்மா, இப்ப ஒரே ஆபரேஷன் தான். வலி இல்லாம குழந்தை பிறகு ஆமா அந்த காலத்துல 7 நாள் 8 நாள வதவானம் போடுவாங்களாம். ஆமா அப்படி இருந்தால் அதாவது அந்த காலத்துல எல்லாம் பேர்காலத்துல நிறைய பேர் மாண்டு போவார்கள். ஆமா ஆனா இந்த காலத்துல எல்லாம் அப்படி கிடையாது, ரொம்ப சிம்பிள் ஆயிட்டு. ஆமா 80,000 இருந்தா சரி, ஒரு பிள்ளை ஒரு குழந்தை. அப்படியானால் இந்த முத்து பிள்ளையானவள் முத்து போன்ற கண்ணீரை முகங்கள் எல்லாம் சோரவிட்டாள், பகலம் போன்ற கண்ணீரை பக்கமெல்லாம் சோரவிட்டாள். ஏடி சேடிகா என்னால் தாங்க முடியவில்லையடி. அந்த கயிறை பிடிச்சிடுங்கம்மா. எந்த கயிறை? அந்த பிடிகயிறு. ஓ பிடிகயிறை. அப்பதான் பார்த்தாள் மருத்துவம் மேலும் சொல்கிறாள். எப்படி? எம்மா முத்து பிள்ளை என்னம்மா அழாதம்மா, ஏம்மா ஒரு குழந்தையும் பிறக்கும் போது இப்படித்தாம்மா இருக்கும், அதுவும் தலைப்பிரசவம்னா தாங்க முடியாதும்மா எம்மா என்று மேலும் கொஞ்சம் போல எண்ணெயை எடுத்து அவளுடைய வயிற்றிலே போட்டு அழகாக அப்படியே நீவி விடுகிறாள். அம்மா பெண்ணே முத்து பிள்ளை பதராதே பெண் கோடியே, அப்படி பதராதே பெண் கோடியே, எம்மா அழாதம்மா முத்து பிள்ளை, ஒவ்வொரு பிரசவ வேதனையும் பெண்களுக்கு இப்படித்தாம்மா இருக்கும், ஏம்மா அழுகிற அப்படின்ட்டு மீண்டும் எண்ணெயை எடுத்து வயிற்றிலே போட்டு அழகாக தடவி விட்டாள். சரி கவலைப்படாதம்மா, இப்ப வந்து குழந்தை பிறந்து விடு என்று சொல்லி அழகாக இருக்கப்பட்ட ஒரு நேரத்தில் ஆண்டவனுடைய அனுக்கிரகத்தினால் கரைக்கண்டன் அருளால் முதலாவது கன்னி வந்து பிறந்தது. கன்னி வந்து பிறந்த போது சரி உடனே பார்த்தார் பாருங்க. அப்படி இருக்கின்ற போது அழகாக ஆண்டவனுடைய அனுக்கிரகத்தினால் முதலாவது ஒரு ஆண் குழந்தை வந்து பிறக்கிறது.
அப்படி பிறக்கக்கூடிய ஒரு நேரத்தில் ஆமா அந்த குழந்தைக்கு எடுத்து கொப்பில் அறுத்து அப்படியே வச்சிருக்காங்க பாருங்க. ஆஹா. மீண்டும் அடிப்படியா அந்த நேரத்துல வலி வருது. அடுத்த ஒரு குழந்தை ஆமா, அடுத்தாப்புல ஒரு குழந்தை வந்து பிறக்கிறது. அம்மா அப்படி இருக்கின்ற போது வலம் பிறந்து நிலத்தில் விழவே அவை நீரோடி கையில் சுட்டிட்டு உறவுறவே. அடியில் முன்னேற தொடர்கிறது. அன்பில் அன்பில் இருந்தால் வருவே. ஐயோ முகந்தோ பிள்ளறுத்து குலவையிட்டாடினார்கள். அப்படி இருக்கின்ற போது பார்த்தா யார் பிறந்திருக்கிறா? நம்ம பலவேசம் ஜாமி பிறந்திருக்கிறா. அம்மா அழகா குலவை போடுங்க. அவர் குலவ சத்தத்துலதான் வரணும். ஒருத்தர் கொலை போட தெரியாமலுக்கு அப்படி இருக்கின்ற போது பார்த்தார் பாருங்க, பாலம் பிறந்து நிலத்திலே விழுந்த போது பாவையர்கள் எல்லாம் உலகை பாடினார்கள். பார்த்தார்கள், பாலையை இருக கட்டி குழந்தையை எடுத்து அப்படியே முத்து பிள்ளை கையிலே கொண்டு கொடுக்கிறாங்க. அழகாக முத்து பிள்ளையும் கரத்திலே வாங்கி தன்னுடைய குழந்தையை அடேங்கப்பா கண் தெரியாமல் இருந்தவருக்கு கண் தெரிந்து விட்டது. ஆனால் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். குழந்தை இல்லாத வீட்டுல குழந்தை வந்து பிறந்துருச்சு பாருங்க, ரொம்ப சந்தோஷம். இருளப்பு சேர்வைக்கு அதை விட சந்தோஷம். ஒரே சூழ்நிலை ரெண்டு பிள்ளை. அதாவது தேனை இழந்த ஈக்கள் எப்படி தத்தளிக்குமோ அத போல இவ்வளவு நாளும் தத்தளிச்சாங்க. அப்போது ஒரு சூழ்நிலை ரெண்டு பிள்ளை அழகா வந்து பிறந்திருக்கு. உடனே என்ன செய்தாங்க, குழந்தையை எடுத்து அழகாகவே துடைத்து நல்ல முறையிலே முகத்தோடு முகம் சேர்த்து முத்தமிட்டு முதல்ல என்ன செய்தாங்க, சேனைப்பால் கொடுத்து அழகா குழந்தைக்கு பெயர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எப்படி பெயர் கொடுக்கிறாங்க பாருங்க. ஆண்டவனின் அருளினாலே குழந்தை வந்து பிறந்தபடியானால் குழந்தைக்கு பெரிய பலவேசம் மிதப்புடனே இருக்கும் போது வந்து பிறந்ததினால் சின்ன பலவேசம் என்று சொல்லி அழகாகவே வேர் கொடுத்தார்.